நான் வந்து நிறைய கடைகளுக்கு ப்ரொமோஷன் செஞ்சுருப்பேன். ஸோ இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஒரு ப்ரொமோஷனை தாண்டின ஒரு வீடியோ. என்னடா எங்களோட வீட்டை கனகாலமாக இது ஒரு ஐஃபோன் எக்ஸ் ஒன்று பாவிக்காமல் கிடந்தது. ஸோ சரி சும்மா கோளுகளுக்கு யூஸ் பண்ணுவோம்னு சொல்லி இப்போ நேராக்குவோம்னு எடுத்தது. இது கனநாள் சார்ஜும் இல்லை ஒன்றும் பண்ணாமல் இருந்ததால் அப்படி நோ பவர் இஷ்யூ ஆகி அப்படியே கிடந்துட்டு. ஸோ அப்போ என்ன சொல்கிறது, நாங்கள் கல்லடி தான், பட் கல்லடியிலிருந்து நான் இதை நேராக்கிறதுக்கு தேடி வந்து கொடுத்திடம் ஆப்பிள் ஃபிக்ஸ் சொல்யூஷன். இவங்களை எனக்கு நேரத்தோட எப்படி தெரியுமென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இவங்க நம்மகிட்ட இந்த நேராக்கிற தொடர்பான ஒரு ப்ரொமோஷன் வீடியோ ஒன்று செஞ்சுருப்பாங்க. எனக்கு அப்பயே இவங்கள்ட்ட வந்து ஒரு பார்த்து இவ்வளோ டீட்டெயிலாக செய்கிறாங்கன்னு வந்து பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த ஐஃபோன் எக்ஸை வந்து கொடுத்தோன்னே ஒரு இவங்ககிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னு சொன்னால், அது என்ன இஷ்யூ வந்து வடிவாக வாட்ஸ்அப்பில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பியிருந்தாங்க. பார்த்தா அந்த போர்டில் ஒரு சின்ன ஐசி ஒன்று பேர்ன் ஆகி இருந்துச்சு. அப்புறம் அது அவங்க 1 hourல செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. பட் எனக்கு டைம் இல்லை. நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் யாரெல்லாம் செஞ்சு நாளைக்கு தாங்கண்டு. அப்பயும் நேற்றிரவே வந்து எடுக்க சொன்னவங்க நமக்கு இன்றைக்கு தான் வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஸோ இல்லை வடிவாக கஸ்டமர் டீட்டெயில்ஸ் எல்லாம் போட்டு வச்சிங்கன்னா, ஸோ உங்களோட ஃபோனும் ஐஃபோனாக இருந்தாலும் சரி அல்லது இன்னொரு ஃபோனாக இருந்தாலும் சரி, ஒரு சொன்ன டைமுக்குள்ளே, அதான் முக்கியமான விஷயம், சொன்ன டைமுக்குள்ளே பெஸ்ட் ப்ரைஸில் உங்களுக்கு வேலை நல்ல நீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஃபோன் எல்லாம் உண்மையாக கலட்டி ஒட்டியிருக்கேன், இந்த ஃபோனை கலட்டி ஒட்டியிருக்கேன்ட்டு சொன்னாலே ஒருத்தர் நம்ப மாட்டாங்க. ஸோ அந்தளவு நீட்டாக இதில் வேலை நடந்திருக்குது. ஸோ நீங்களும் உங்களோட ஐஃபோனாக இருந்தாலும் சரி அல்லது உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, பெஸ்ட்டாக ரிப்பேர் பண்ணணும், டைமுக்குள்ளே பண்ணணும், சரியான அமௌண்ட்டில் பண்ணணும் நினைத்தீங்கன்னு சொன்னால் நம்பிக்கையான இடம் ஏறாவூரில் காணப்படுற ஆப்பிள் ஃபிக்ஸ் சொல்யூஷன். ஸோ ஆப்பிள் ஃபிக்ஸ் சொல்யூஷனில் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ ஃபோனை நீங்கள் அங்கஞ்ச கொண்டு அலையாமல் ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கொண்டு வாங்க. நீங்கள் வேற எங்கேயும் கொடுத்து இதை கலட்டி நேராக்கி அவங்க கையடிச்ச ஃபோனில் இவங்க வந்து நேராக்கிறது வந்து ஸோ எல்லாருக்குமே வந்து கஷ்டம். அதை விட நீங்கள் அங்கஞ்சு போகாமல் எதுவும் ஃபோல்டுன்னு சொன்னால் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஆப்பிள் ஃபிக்ஸ் சொல்யூஷனுக்கு வந்தீங்கன்னா சரி 100% உங்களோட ஃபோனை ரிப்பேர் பண்ணி தருவாங்க. இவங்களோட கடைக்கு நான் ஃபர்ஸ்ட்டாக வந்ததுக்கு காரணமே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆப்பிள் ஃபிக்ஸ் சொல்யூஷனில் ஸோ இவங்க வந்து இந்த மொபைல் ஃபோன் ரிப்பேர் பண்ணுறதுக்கான வகுப்புகள் வந்து நடத்தி கொண்டிருக்காங்க. ஸோ அதை வீடியோ எடுக்கத்தான் வந்திருந்தேன். ஸோ இந்த ஃபோனை நான் நேராக இங்கே கொடுக்கறதுக்கான முக்கிய காரணமாக தான். ஸோ ஒரு 4 பேருக்கு ரிப்பேரிங் படிப்பிக்கிறவங்க எந்த அளவுக்கு ஒரு ஃபோன் ரிப்பேரில் வந்து நாலேஜாக இருப்பாங்க என்ற ஒரு ஐடியாவில் தான் நான் வந்து ஆப்பிள் ஃபிக்ஸ் சொல்யூஷனில் இந்த ஐஃபோன் எக்ஸை வந்து நேராக கொடுத்துருந்தேன். ஃபோனை நேராக்கிற மட்டும் இல்லை, நீங்களே ஃபோனை நேராக்க பழக போறீங்கன்னாலும் அதுக்கான வகுப்புகளும் ஆப்பிள் ஃபிக்ஸ் சொல்யூஷனில் நடந்து கொண்டிருக்குது. மேலதிகமான தகவல் எதுவாக இருந்தாலும் கேட்டு தெரிஞ்சு கொள்றதுக்கு ஸ்க்ரீனில் தெரிய நம்பரே கால் பண்ணுங்கள்.